பட் இன்றைக்கி நிறைய பேருக்கு 90% பேருக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் தான் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு உண்மைனா, இந்த ரெண்டுத்துக்குமே காரணம் ஒன்று தான். இந்த கல்லீரலை பொறுத்த வரைக்கும் 80% அது பாதிக்கப்பட்டால் தான் நமக்கு அது அறிகுறிகளாகவும் லிவர் என்சைம்ஸில் வந்து சேஞ்சஸாகவும் வந்து காமிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் வந்து எதனால் பாதிப்பு உண்டாகுதுன்னா, நைட்டில் லேட்டாக தூங்குறது, டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் பெயின் கில்லர்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய ஒரு தப்பாக வந்து இருக்குது. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு ஏன் தைராய்டு வருது அப்படின்னா, அவங்க எமோஷன்ஸை ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ நிறைய பெண்கள் வந்து இதை வந்து கொத்துமல்லி விதையில் இருக்கக்கூடிய வாலட்டைல் ஆயில்ங்கிறது ஸோ நம்மளுடைய கல்லீரலை வந்து புதுப்பிக்கக்கூடியது, உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து சரி செய்யக்கூடியது, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யக்கூடியது. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே ஒரு மாத்திரையோட அந்த நாளை தொடங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே தைராய்டு மாத்திரையோட தொடங்கக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பெண்களுக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த தைராய்டு எதனால் வருது? இதற்கு வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்துக்கணுமா? தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க மாத்திரைகள் சாப்பிட்டாலும் கூட உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப வந்து சிரமமாக வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளால் இர்ரெகுலர் பீரியட்ஸு, குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்குது. இதற்கான தீர்வுகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தைராய்டு எதனால் வந்து வருது? ஸோ நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன உறுப்பு தான் வந்து இந்த தைராய்டு கிளாண்டுங்கிறது. இதுலேருந்து 2 ஹார்மோன் வரும். T3, T4 அப்படிங்கிற 2 ஹார்மோன் வந்து வரும். இதில் ரொம்ப ஆக்டிவான ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T3 ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் வந்து ஒரு 20% தான் நம்மளுடைய தைராய்டுலேருந்து சுரக்கும். T4ங்கிற ஹார்மோன் தான் 80% வந்து சுரக்கும். அது என்ன T4, T3 அப்படின்னா, 4 அயோடின் இருந்தது அப்படின்னா அதை T4ன்னு சொல்லுவோம், 3 அயோடின் இருந்தால் அதை T3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 2 ஹார்மோன் தான் நம்மளுடைய தைராய்டுலேருந்து வந்து சுரக்கு. டாக்டர், ஆனால் தைராய்டு பிரச்சனை இருந்தால் TSHங்கிற இன்னொரு ஹார்மோன் தானே டாக்டர் செக் பண்ணுறாங்க, அது அளவில் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த TSHங்கிற ஹார்மோன் வந்து நம்ம மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரியிலேருந்து வந்து சுரக்கக்கூடியது. இது வந்து நம்ம தைராய்டை தூண்டி ஹார்மோன்ஸை வந்து சுரக்க வைக்கும். ஸோ நம்ம வீட்டில் இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ நம்ம குழந்தைகளை வந்து போய் ப்ரஷ் பண்ணுன்னு சொல்கிறோம், இல்லை போய் குளி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆனால் அவங்க அதை செய்யலை அப்படின்னா அடுத்த வாட்டி சொல்லும்போது இன்னும் சத்தமாக நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் தைராய்டுக்கான ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கக்கூடிய ஹார்மோன் தான் TSH. இது பிட்யூட்டரியிலேருந்து வரும். தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்மோன்ஸை வந்து சுரக்க வைக்கும். இந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக சுரக்கலை அப்படின்னா நம்ம பிட்யூட்டரியிலேருந்து இந்த TSHோட அளவு தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே வந்து இருக்கும். எப்படி நம்ம குழந்தைகளை சத்தமாக சொல்லி அவங்க கேட்க வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மூளையிலேருந்து இந்த பிட்யூட்டரியிலேருந்து TSH வருது. அதை வச்சு தான் நம்ம ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒருவேளை இந்த TSHோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பட் இன்றைக்கி நிறைய பேருக்கு 90% பேருக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் தான் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு உண்மைனா, இந்த ரெண்டுத்துக்குமே காரணம் ஒன்று தான். ஹைப்பர் தைராய்டிசத்துக்கும் ஆட்டோ இம்யூனிட்டி தான் முக்கியமான காரணம். ஹைப்போதைராய்டிசத்துக்கும் ஆட்டோ இம்யூனிட்டி, அதாவது ஹசிமோட்டோ தைராய்டைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நிறைய சமயங்களில் தைராய்டை தப்பாக தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த தைராய்டுங்கிறது நார்மலாக சுரந்தாலும் கூட உடம்புல வேறு சில பிரச்சனைகளால் உங்களுக்கு தைராய்டு இருக்கிற மாதிரி காமிக்கலாம். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த T4, T3ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சொல்லியிருந்தேன். அதில் 80% T4 தான் வந்து சுரக்கும். ஆனால் அது வந்து ஆக்டிவான ஒரு ஹார்மோன் கிடையாது. T3 வந்து 20% தான் வந்து சுரக்கும். அதுதான் ஆக்டிவான ஹார்மோன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு T4லேருந்து T3 கன்வர்ஷன் நம்ம உடம்புல நடக்கும். இது கல்லீரல்லையும் சிறுநீரகத்திலையும் தான் நடக்கும். இந்த கன்வர்ஷன் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா தான் நமக்கு தைராய்டு இருக்கிற மாதிரி காமிக்கும். நிறைய பேருக்கு கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும், அதனால் கூட அவங்களுக்கு தைராய்டு இருக்கிற மாதிரி காமிக்கலாம். டாக்டர், என்னோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் நான் எடுத்துட்டேன், எல்லாமே நார்மல் தான் டாக்டர் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கல்லீரலை பொறுத்த வரைக்கும் 80% அது பாதிக்கப்பட்டால் தான் நமக்கு அது அறிகுறிகளாகவும் லிவர் என்சைம்ஸில் வந்து சேஞ்சஸாகவும் வந்து காமிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் வரைக்கும் ஆல்கஹால் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க, அது வரைக்கும் எனக்கு கல்லீரலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஈவன் ரிப்போர்ட்ஸ் கூட நார்மலாக இருக்கும். சடனாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
சடனாக பாதிக்கப்படல. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு அது முழுவதுமாக ஒரு 80% மேலே பாதிக்கப்படும் பொழுது தான் அதனுடைய அறிகுறிகளே காமிக்கும். ஏன்னா கல்லீரலில் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, அது கொஞ்சமாக பாதிக்கப்பட்டாலும் மீண்டும் தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். இப்போ தொடர்ந்து 10 நாள் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஒரு 2 மாதம் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க கல்லீரல் வந்து புதுப்பிச்சுக்கும். பட் இந்த மாதிரி ஒரு டைம் கொடுக்காத போது தான் அந்த கல்லீரல் வந்து பாதிப்பு வந்து அதிகமாக காமிக்கும். கல்லீரலில் வந்து எதனால் பாதிப்பு உண்டாகுதுன்னா, நைட்டில் லேட்டாக தூங்குறது, டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் பெயின் கில்லர்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறது. இது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய ஒரு தப்பாக வந்து இருக்குது. அதே மாதிரி பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது. இதனால் உங்கள் கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நைட்டு 12 மணிக்கு மேலே ஹெவியான மீல்ஸ் வந்து எடுத்துக்கிறது. இது கல்லீரல் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய அந்த சமயத்தில் நம்ம ஹெவி மீல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே கல்லீரல் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடும். இதனால தான் நிறைய பேருக்கு தைராய்டு வருது. இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும் பொழுதெல்லாம் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். இது எப்படி வரலாம் அப்படின்னா, இந்த ஈஸ்ட்ரோஜனோட ரிசப்டார்ஸ் எல்லாமே தைராய்டோட ரிசப்டார்ஸை போய் வந்து பிளாக் பண்ணிடும். தைராய்டு நம்ம உடம்புல வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அந்த ரிசப்டார்ஸ் கூட போய் சேர்ந்து தான் வந்து வேலை செய்யும். ஸோ தைராய்டு ரொம்ப காமனாக எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெக்னன்சியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வரும். அதே மாதிரி இந்த ஃபைப்ராய்ட்ஸு, பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக வரும். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாகும் போது தான் இந்த சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ அப்போல்லாம் வந்து தைராய்டு வருது அப்படின்னா, நீங்கள் தைராய்டை சரி பண்ணுறத விட இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணலாம். இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்க்கு இன்னும் சில அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும். பிசிஓடி இருக்குது, இல்லை உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பாடி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பீரியட்ஸ்க்கு முன்னாடி இந்த பிஎம்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த டைமில் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். மெயினாக ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் ஆகிறது. உங்களோட இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி இங்கே மட்டும் தொடர்ந்து வெயிட் போட்டுகிட்டே போகுதுன்னா கண்டிப்பாக ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதனாலையும் உங்களுக்கு தைராய்டு வரலாம். மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம். இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு ஏன் தைராய்டு வருது அப்படின்னா, அவங்க எமோஷன்ஸை ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ நிறைய பெண்கள் வந்து இதை ஒத்துப்பாங்க. ஏன்னா எனக்கு கோபம் வருது, இல்லை வந்து ஒரு வருத்தம் இருக்குது, அதை வெளிப்படுத்த முடியல, இல்லை சந்தோஷம் இருக்குது அதையும் என்னால் வெளிப்படுத்த முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த விஷுத்தி சக்கரை அப்படிங்கிறது பிளாக் ஆகும் பொழுது தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். இந்த காரணங்களால் தைராய்டு வரும்போது இதை எதையுமே நம்ம சரி செய்யாமல் டைரெக்டாக ஒரு தைராய்டை அந்த ஹார்மோனை வந்து மாத்திரையாக போடும் பொழுது நம்ம தைராய்டு வேலை செய்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறுத்திடும். இதனால தான் நிறைய பேர் வந்து லைஃப் லாங் தைராய்டு மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போது தைராய்டு வந்தது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது டீடாக்சிஃபிகேஷன். ஏன்னா 80% ஆஃப் தைராய்டு வந்து ஹெசிமோட்டோஸுங்கிற ஆட்டோ இம்யூனிட்டினால ட்ரிகர் ஆகுதான். இது உங்கள் கட்டுனால வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ 1 டே டீடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது, இல்லை 7 டேஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய கீ மெடிசன் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நபருக்கு நபர் அவங்களுடைய உடலோட தன்மையை பொறுத்து, வயதை பொறுத்து, நோயோட தீவிரத்தை பொறுத்து, இப்போ தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் 10 வருஷமாக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் டாக்டர்னு சொல்லுவாங்க, அதை பொறுத்து இந்த டீடாக்ஸ் வந்து மாறுபடும். ரெண்டாவது, உங்களுடைய கல்லீரலை வந்து ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணுங்கள். நைட்டு சீக்கிரமாக வந்து தூங்குங்க. டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எந்த ஒரு டேப்லெட்ஸும் வந்து எடுத்துக்காதீங்க. பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவை உங்கள் பாடியாலையும் வந்து டீகோட் பண்ண முடியாது. எப்படி அந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருளை கிருமியால் அழிக்க முடியலையோ அதே மாதிரி தான் அந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த விஷயம் உங்களுடைய கல்லீரலில் தான் போய் மெட்டபலைஸ் ஆகும். அது வந்து ப்ராப்பராக வந்து செரிமானமாகி ஒரு நஞ்சு நீக்கமாகி உடம்பை விட்டு வெளியேறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு இன்றைக்கி தைராய்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கல்லீரலை புதுப்பிக்கிறதுக்கு வந்து நீங்கள் நெல்லிக்காய், அது கூட எலுமிச்சை சாறு, புதினா சேர்த்து காலையில் ஜூஸ் மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், புதினா, இஞ்சி, எலுமிச்சை சாறு, இதை வந்து நீங்கள் ஒரு நெல்லிக்காய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 புதினா இலைகள், ஸோ இதெல்லாம் வந்து நல்லா நீங்கள் அரைச்சிட்டு
இதை வந்து நல்லா 1 லிட்டர் தண்ணியோட வந்து மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணீரை வந்து காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய லிவர் நல்லா வந்து டீடாக்சிஃபை ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராகவே வந்து ஃபாலோ பண்ணலாம். 3வது, நைட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அதை ஹீட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி விதையில் இருக்கக்கூடிய வாலட்டைல் ஆயில்ங்கிறது ஸோ நம்மளுடைய கல்லீரலை வந்து புதுப்பிக்கக்கூடியது, உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து சரி செய்யக்கூடியது, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யக்கூடியது. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 4வதா, தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை வந்து இருக்குது, ஆனால் பாடி வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து ஸோ நீங்கள் கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. நான் இட்லி தோசை தான் டாக்டர் ரெகுலராக சாப்பிடுவேன், தோசை சப்பாத்தி தான் நான் ரெகுலராக சாப்பிட்றேன், ஸோ அதே மாதிரி வந்து ரைஸ் சாப்பிட்டா தான் எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய ப்ரோட்டீன் சம்மந்தமான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ காலை வேளையிலே வேக வச்ச நீங்கள் கொண்டைக்கடலை வந்து எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய பயிர் வகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வெயிட் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேர் வந்து நல்லாவே வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 5வதாக, ஓம் சாட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தைராய்டு அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது உருவாகும். ஸோ மெயினாக நம்மளுடைய விஷுத்தி சக்கராவை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ரெகுலராக ஒரு 21 டைம்ஸ் வந்து ஓம் சாண்டிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஓம் சாண்டிங் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கூட ஆ ஊ இம் அப்படிங்கிற இந்த பிராணாயாம பயிற்சி, அதாவது நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளி விட வரும்போது ஆ ஊ இம் அப்படிங்கிற ஒரு சவுண்டோட வந்து நம்ம செய்யலாம். இதை வந்து 21 முறை நீங்கள் வந்து செய்யும் பொழுது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். விஷுத்தி சக்கரை ஆக்டிவேட் ஆகிறதுனால நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க இந்த தைராய்டு மாத்திரைகளோட அளவை வந்து டோசேஜ் வந்து நல்லாவே வந்து குறையிறதா நிறைய பேர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தைராய்டை பொறுத்த வரைக்கும் நான் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன் டாக்டர், இன்னைக்கு கூட எல்லாத்தையும் நிறுத்திட்டு உடனடியாக நான் வந்து இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன், இப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் தைராய்டு இந்த சப்போர்ட்டில் தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டிஎஸ்ஹெச்சோட அளவை செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும் பொழுது ஒரு 6 மாதம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ தைராய்டை பொறுத்த வரைக்கும் அது எதனால் வருது, நமக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் சொல்லக்கூடிய இந்த மாற்றங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே மருந்துகள் இல்லாமலும் உங்களால் கண்டிப்பாக வந்து வெளிவர முடியும். ஸோ இன்றைக்கி தைராய்டை பற்றி நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு 5 ஸ்டெப்ஸையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை சொல்லுங்கள். தைராய்டுனால உங்களுக்கு என்ன வகையான பாதிப்புகள்லாம் வந்து இருக்குது அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்கான தீர்வுகளை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லலாம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.